ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் சொல்லுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8ல வந்துட்டு டே 38 எபிசோட் 39. ஸோ இந்த டே 38 எபிசோட் 39 வந்துட்டு ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்குது. அதுல முக்கியமா வந்துட்டு அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, இட்ஸ் மீன்ஸ் பை ரெசிடென்சியல் ஸ்கூல் ஆஃப் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ரெசிடென்சியல் பிக் பாஸ் ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அது என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, அது என்ன மாதிரி செஞ்சுட்டே இருக்காங்க, அதுக்கு யாரெல்லாம் பலிகாடம் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோ பார்க்குறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது பில் மாஸ்டர். நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா வந்து இது பண்றது பார்க்கறது லைட்டாக கிரிஞ்சிங்கா இருக்கு அப்படி மாதிரி. ஸோ அது போக போக இப்போ எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு பர்சனல் அட்டாக், பர்சனல் ரிவெஞ்ச், இவங்களுக்குள்ள இருக்கிற சர்க்காசமான பேச்சு, மாரல் கிளாஸ் நடத்துறேன் அப்படின்னு வந்துட்டு அவங்க 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 இன்டேரக்டா சொல்ல இப்போ மொட்டை போட்டாங்களே. ஸோ அது மாதிரி இன்டேரக்டா சொல்ல வேண்டியதுலாம் டேரக்டா சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த கதைக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன கதைக்கு லாஸ்டா வரேன். இந்த கதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மாரல் டீச்சர் தான் வந்துட்டு யாரு அப்படின்னா நம்மளோட ஜாக்லின். ஸோ மாரல் டீச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு நீ வந்துட்டு இப்படி இருக்க, நீ வந்துட்டு பயந்துகிட்டு இருக்க, நீ வந்துட்டு அது பண்ண மாட்டேங்கிற, நீ வந்து இது பண்ண மாட்டேங்கிற, நீ வந்துட்டு அது பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு வந்துட்டு எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி வல்கரா திட்டுறாங்க. ஸோ அந்த இதை வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா சத்யா இருக்காப்புல இல்ல, சத்யா வந்துட்டு அந்த இதை வந்து அது வந்து ஒரு மாதிரி ஓகே இவ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாதிரி யாரா இது அப்படி மாதிரி அவரோட கேரக்டர் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருந்தாலுமே அந்த கேரக்டர் தவிர்த்து அவர் வெளில வந்தது, அந்த ஸ்கூல்ல அந்த கிளாஸ் விட்டு வெளில வந்தது வந்துட்டு பார்க்கும்போது எல்லாம் சொல்றதை கேட்கணுமா அது மாதிரி இல்லாம ஒரு பர்சனலா தான் எடுத்துக்கிட்டாரு. அது வந்துட்டு அவங்களும் பர்சனலா தான் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த இடத்துல தேவைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா மாரல் கிளாஸ் நடத்துறேன் அப்படின்ட்டு மாரல் கிளாஸ் வந்து நடத்தும் போது யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதுதான் சொல்லணும். சும்மா வளவலன்னு நீ அது பண்ணவே இல்லை, நீ இது செய்யவே இல்லை, நீ இது கிழிக்கவே இல்லை அப்படி மாதிரி பர்சனலா கொஞ்சம் வெஞ்சன்ஸோட வந்து பேசும்போது அதை கேட்கும்போது எல்லாருக்கும் கோவம் தான் வரும். அந்த இடத்துல தான் வந்துட்டு தீபக் அவங்க சொல்லுவாங்க, போகாதடா நானும் தான் பிடிக்காம உட்காந்துருக்கேன்ல, வேற வழி இல்லை உட்காந்துருக்கேன்ல, அப்புறம் என்னடா ஏன்டா போற, இந்த மாதிரி சமாளிப்படுத்துவாங்க. கடைசியில் வந்துட்டு அருண் தான் போயிட்டு ஏன்னா அவர் தானே பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் ஒரு ஸ்டூடெண்ட்டை போய் சமாதானப்படுத்துறாரு. பாயிண்ட் பிடிச்சுக்கணும், பிரின்சிபல் ஸ்டூடெண்ட் சமாதானப்படுத்துறாரு. அவர் இன்னொரு வகையில வந்துட்டு டீம் கேப்டன். ஸோ அதனால வந்துட்டு வேற வழி இல்லை, அவர் சமாதானப்படுத்தி தான் ஆகணும். ஸோ அதனால அவர் வந்துட்டு அப்படி போகும்போது எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அண்ட் பர்சனலி நிறைய விஷயத்த வந்துட்டு ஒரு விஷமா கட்டிட்டு இருந்தாங்க நம்மளோட ஜாக்லின். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பா கமெண்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்ல இருக்காங்க. அடுத்து ஒரு 5-6 பேர் வந்துட்டு அவங்களோட ஓன் பில்ட் கேரக்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பட் ஒரு டெப்தான ஒரு கேரக்டர்ஸ் யார் பண்றாங்க அப்படின்னா ஆனந்தி. ஸோ அவங்க வந்துட்டு என்ன மாதிரி கேரக்டர்ஸ்னா திருடி லைட்டா எந்த பொருள் பார்த்தாலும் திருடி வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் மிட் நைட் ஒரு 3 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் வந்துட்டு எல்லா பொருளையும் திருடிட்டு வச்சுக்கிறது, ஸ்கூல் வெளியே ஆட்டையை போடுறது, ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்துட்டு அவங்களோட கேரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு இன்வால்வ் தெரியுது. ஓகே நான் பண்றேன் அது மாதிரி ஒரு இன்வால்வ் தெரியுறதுனால தான் வந்துட்டு அதை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அவங்க அந்த விஷயத்த சூப்பரா பண்றாங்க, அது செம்மையா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அதனால காலையில் நிறைய குழப்பங்கள், அந்த ஜெஃப்ரியா இருக்கட்டும், சிவாவா இருக்கட்டும், நம்மளுடைய பேர் என்ன வைஸ் பிரின்சிபல் அருணா இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு பிரின்சிபலா இருக்கட்டும், வர்ஷினியா இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி அல்லை மோதிட்டாங்க. என்னடா இது செருப்பக்கானும் வெள்ளக்கானும் பெண்ணக்கானும் என்னோட போரக்கானும் அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி திணறிட்டு இருந்ததை நான் வந்துட்டு பார்க்க முடியுது. அவங்களோட கேரக்டரிசம் வச்சு, அனிதாவோட கேரக்டரிசம் வச்சு அவங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு அது கிளியரா தெரியுது. ஆனா அதே தவிர்த்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிக் பாஸ் வந்துட்டு கேரக்டரிசம் எல்லாரும் கொடுத்துட்டாங்க. ஓகே நீதான் திருடி அப்படின்னு ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க. பட் அதே மாதிரி இப்ப எல்லாருக்கும் அந்த கேரக்டர் தெரிஞ்சிருச்சு, இவங்க திருடி அப்படின்னு கேரக்டர் தெரிஞ்சிருச்சு. திருடுறது இல்லப்பா அந்த கேரக்டர்ஸ் இவங்க பண்றாங்க அப்படின்னு. ஸோ அவங்க திருடுவாங்க எல்லாரும் தெரியும். பட் அதை தவிர்த்து அவங்க மட்டும் இல்லாம வேற யார் திருடி இருந்தா, ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா பவித்ரா வந்துட்டு அந்த போர்டு இருக்குல்ல, பிரின்சிபலோட போர்டு, ஸோ அந்த பிரின்சிபல் அப்படிங்கிற போர்டை வந்துட்டு இவங்க திருடி இருக்காங்க. அந்த டெஸ்ட்டை வந்துட்டு இவங்க திருடி இருக்காங்க. ஆனால் யார் திருடிப்பா அப்படி கேட்கும்போது பின் பாயிண்ட் பண்ணி நீங்கள் தான் அனிதான் திருடிட்டீங்க அப்படின்னு இல்லை அவங்க யார்ட்டையும் கேட்காம அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. கேட்டு தான் அடுத்த போவாங்க.
அவங்க பேர் தான் செக் பண்ணாங்க. ஸோ அது வந்துட்டு தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி இருந்துட்டு நம்மளோட பவித்ரான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு ரிவ்யூ கேட்பாங்க. ஸோ அந்த ரிவ்யூ தான் இந்த விஷயம் கொண்டு வரும். அப்படியே கட் பண்ண அந்த ரிவ்யூல வந்துட்டு நீங்க இது மாதிரி பண்ணிருக்கலாம், இனிமேல் வந்துட்டு இது இது வந்துட்டு ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு ஸ்கூலா இருக்கணும், ஈக்குவலிசமா இருக்கணும் அப்படி மாதிரி நிறையா சொல்லியிருப்பாங்க. ஈக்குவலிசமா இருந்தா தான் வந்து அது ஸ்கூல், இல்லை அப்படின்னா வந்து ஸ்கூல் கிடையாது. பசங்களுக்குள்ள ஒரு ஈக்குவலிட்டி இருக்கிறதுக்கு தான் வந்து ஒன்னா ஒரே கோட் ட்ரெஸ் கொடுக்குறாங்க. இல்லை அப்படின்னா நீ பணக்கார அப்படின்னா உனக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ், நீ ஏழை அப்படின்னா உனக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ் கொடுப்பாங்க. பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுக்குறது காரணம் என்ன அப்படின்னா அது ஈக்குவலிசம். பட் அந்த ஈக்குவலிசம்லேயே வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது அது என்னன்னா, நான் தான் பணக்காரன் திமிரு காட்டிட்டு இருக்கிறவங்க வந்து அங்கே உட்காந்துட்டு ஒரு மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஸோ அது இங்கே நடந்ததுனால தான் நிறைய அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய, நான் வந்துட்டு என்ன சொல்றது அப்படின்னா, தர்ஷிகா சொல்லுவாங்கப்பா, இது எனக்கும் தோணி இருக்கு. நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்குது, அங்க கிளாஸ் டீச்சர் இருக்கலாம், அஃப்கோர்ஸ் ஹெட் மாஸ்டர் உள்ள வந்துட்டு போகலாம், எனி அப்டேட்னா வந்துட்டு யார் யார் சொல்லி அனுப்பலாம், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனா அங்க ஹெட் மாஸ்டர் உள்ள வராங்க, வைஸ் பிரின்சிபல் உள்ள வராங்க, அப்புறம் வந்துட்டு வாட்ச்மேன் உள்ள வராங்க, பிடி டீச்சர் உள்ள வராங்க, எல்லாருமே உள்ள வராங்க அப்படின்னா அது வந்து கிளாஸ் நடக்குமான்னு இருக்காங்க. அப்படி மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு யார் யார் எப்பப்போ தெரியும் அவங்க மட்டும் தான் உள்ள வரணும், அதுவும் நாக் பண்ணிட்டு தான் உள்ள வரணும், தட்டிட்டு உள்ள வரணும். ஸோ அதை வந்து அர்ஷிகா வந்துட்டு பின் பண்ணி சொன்னாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்கூல் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு சர்க்குலர் வந்தால் மட்டும்தான் வந்து வேறு, நானும் ஸ்கூல் படிச்சவங்க தானே, நீங்களும் ஸ்கூல் படிச்சவங்க தானே, ஸோ அதான் சொல்கிறேன். சர்க்குலர் வந்து அவங்க தெரியும் இதுதான் வரப்போகுது, இது பண்ணுறாங்க, இது அப்டேட்டாக இருக்குது, ஓகே. பட் எனி திங் அஃபிஷியலாக வந்துட்டு ரெஜிஸ்டர் இருக்கிறதுக்கு எவனோ ஒரு பையன் உள்ள வரலாம், இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு சார் ஏதாவது கேட்கறதுக்காக நம்ம சார் கிட்ட வரலாம், டீச்சர்கிட்ட வரலாம். பட் இங்கே என்னடா வாட்ச்மேன் வராப்புல, வார்டன் வராப்புல, பிடி சார் வராப்புல, எவனுக்கு எல்லாரும் வரும் ஒரு கிளாஸ் ரூம்ல, என்னடா இங்க அது மாதிரிதான் எனக்கு பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ அதை தர்ஷிகாஸ் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. அவர் வந்துட்டு இந்த மாரல் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வச்சு ஜாக்னு ஒரு கதை சொல்லுவாங்க நம்ம தீபக். என்ன கதை அப்படின்னா, ஒரு குரங்கு. ஸோ நான் இந்த கதையை நான் வந்து பார்த்துருக்கிறேன், இந்த படத்துல வந்த கதை. இந்த கதை வந்து எப்படின்னா, இவங்க சொன்னது எந்த விதம் அப்படின்னா வந்துட்டு, ஒரு குரங்கு வந்துட்டு ஒரு மாங்கொட்டையை வந்துட்டு ஒரு மனதை புதைச்சிட்டு அதை பார்த்துட்டே இருக்கும்போது அது வளராது. ஒரு வருஷம் ஆயிடுச்சு வளரல. அதுக்காக வந்து அவங்க அம்மா சொல்லுவோம், அது வந்துட்டு இது வந்துட்டு பண்ணாத, தொடாத, பார்க்காத, அதை பாட்டு விட்டு அது வளர்ந்துடும் சொல்லுவாங்க, தானா வளர்ந்துடும் அப்படின்னு. ஸோ அது வந்துட்டு உங்களோட படத்துல ஒரு சின்ன பையன் வந்துட்டு ஒரு விதையை வந்துட்டு ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி பார்த்துட்டே இருப்பான். ஒவ்வொரு நாளும் வந்து பார்ப்பான், வளரவே வளராது. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க அம்மாவோட சொல்லுவான், அம்மா என்னம்மா இது வளரவே வளரலாமா, நீ அதை கண்டுக்காத, அது பாட்டுக்கு இருக்கட்டும், அது வளரும், நீ அதை பார்க்காத, தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்துடு அப்படிம்பாங்க. அவன் அதுக்கப்புறம் டெய்லி தண்ணி மட்டும் ஊற்றுவான், பார்க்க மாட்டான், ஜஸ்ட் தண்ணி ஊற்றி நான் வந்துடும். அங்கே பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சுதான் அது வளர்ந்துடும், லைட்டாக வளரும். அப்போதான் அது வந்துட்டு அதை போக்கு விட்டாதான் அது தானா வளரும், இல்லைன்னா அது வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு இவங்க வேற விதமா ஒரு குரங்கு அப்படின்னு தீபக்கை வந்து இன்டெரக்டா தாக்கி பேசுவாங்க. ஸோ அதுக்கு பிற்பாடு வந்துட்டு தான் இந்த ஒரு கட்டது கையளவு, கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு அப்படி மாதிரி ஒரு இது இருக்குது அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் அதுக்கு தான் வந்து இதை சொல்லுவாங்க. ஸோ அது பர்சனலா சொன்னாங்களா, சர்க்காசமா சொன்னாங்களா எனக்கு தெரியாது. பட் அது வந்து உங்களுக்கும் பொருந்தும் அப்படி மாதிரி. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது வந்துட்டு என்னடா கோல்டு வார் நடக்குதா இங்க அப்படி மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அதை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இந்த டாஸ்க் வைஸ் இருக்குல்ல, ஸோ சீக்ரெட் டாஸ்க். ஸோ சீக்ரெட் டாஸ்க் அப்பதான் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? தீபக் கொடுக்குறாங்க. பசங்களுக்கு மட்டும் தான் தெரியும், ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் தெரியணும், மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியக்கூடாது, மேனேஜ்மெண்ட் எக்காரணம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பிக் பாஸ். ஸோ அப்போ வந்துட்டு தான் எல்லாட்டையும் வந்துட்டு திக்கு முக்காடு வைக்கணும். அப்ப எந்த மாதிரி சண்டை கொண்டு வராங்க அப்படின்னா, நைட் ஒரு ஷோ ஆரம்பிக்கிற மாதிரி, கலை நிகழ்ச்சி பண்றோம் அப்படி மாதிரி கொண்டு வர வச்சு, அங்க இருந்து ராணவ், நம்மளுடைய சத்யா எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் எப்படியும் நிறைய பிரச்சனை வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அவங்களுக்குள்ளேருந்தே ஸ்டார்ட் பண்ணா அந்த பிரச்சனை பயங்கரமா வெடிக்கும் அப்படி மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. கடைசியில எந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா, டாஸ்கா தான் இருந்துச்சு. பட் அங்க அழுதது ஜாக்குலின் கண்டென்ட்டுக்காக அழுத மாதிரி இருந்துச்சு. மஞ்சரி தன்னை அறியாம எக்ஸ்போஸ் ஆகி அழுத மாதிரி இருந்துச்சு. அண்ட் மற்ற எல்லாருமே, இப்போ ஒரு பிடி டீச்சர்னா என்ன பண்ணணும், அங்க ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா, ஸ்கூல் இது பாக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு தடுக்கணும். அங்க அவர் உட்காந்துட்டு வாட்ச்மேன் என்ன பண்றாரு, அவரால் முடிஞ்ச இயல்பு தடுக்கணும். அவர் என்ன பண்றாரு, பெல் அடிச்சுட்டு இருக்காரு. பிரின்சிபல் என்ன பண்றாரு, எல்லாரும் அவர் என்ன பண்ணணும், பிரின்சிபல் போடா உள்ள அப்படின்னு சொல்லி தடுக்கணும். அவரும் ஒண்ணும் பண்ணல. வைஸ் பிரின்சிபல் தான் போயிட்டு
அவரால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருந்தார். பட் அவரால் பிரின்சிபலுக்கான பவர் அவர் எடுத்துக்கல. வைஸ் பிரின்சிபலுக்கான பவர் அவர் எடுக்கவே இல்லை. அது மட்டும் எனக்கு தோணுச்சு. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க சண்டை நடக்கும்போது மற்ற எல்லா கிளாஸ் டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஸ்டாஃப்ஸா கேரக்டர்ஸ்ல இருக்கீங்களா, ஸ்டாஃப்ஸா இல்லை என்ன எனக்கு புரியல. பட் இது வந்து நம்ம ரியாலிட்டியில பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே பிக் பாஸ்னா ரியாலிட்டி மாதிரி தான், ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறதுக்கான ஒரு பேரு. அப்ப ரியாலிட்டி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கூலை தாண்டி நீ எங்க நின்னாலுமே வந்து ஒரு ஸ்கூல் ட்ரெஸ்ல நீ நின்ன அப்படின்னா கேட்கதான் செய்வாங்க. நீ என்ன இப்படி கேட்கிற, என்ன ஆச்சு, நீ எங்க சண்டை போடுற. எங்க பிடி சார்லாம் வந்துட்டு இப்ப சண்டையை தடுத்து விட்டுருக்காங்க. எங்க பிடி சார் என்னடா சண்டையா, சோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு நம்ம ஜெஃப்ரி. இது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு இவராலே பொறுக்க முடியாம போய் யார்கிட்ட சண்டை போட்டாங்க அப்படின்னா ரியா கிட்ட போறாரு வராரு. நான் உட்கார ஐயோ ஐயோ இதெல்லாம் எதை பண்ணணும், எதுக்கு பண்ணணும் இதெல்லாம், சண்டை சண்டை போட கூட சொல்லல, தடுக்க சொன்னாங்க. நீ உன் கண்ட்ரோல்ல இருக்கணும், உன் கேரக்டர்ல இருக்கணும். சட்டை கலட்டுறான் அவன், சட்டை கலட்டிட்டு சண்டைக்கு போறான். என்ன நினைச்சிட்டு இருக்கானே புரியல. தம்பி நம்ம வந்து ஒரு பர்சனல் ரிவெஞ்சில போனாலுமே வந்துட்டு உன்னோட கண்ட்ரோல்னஸ் இழக்கக்கூடாது. சரி சொல்லுப்பா, அந்த இடத்துல இருந்தாப்பா தெரியும் கண்ட்ரோல் இழக்கிறாம இழக்கலையா, இழந்துட்டு இருக்காங்களா இழந்தாங்களா அப்படின்னு நீ நின்று பார்த்தா தெரியும் அப்படின்னா கூட வந்துட்டு பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாதுல்ல. அங்க நடந்தது என்ன அப்படின்னா, யாரு சண்டை போட்டாங்க, சத்யா ராணவ், அவங்க கிட்ட போகாம ரியா கிட்ட போய் கூவிட்டு இருப்பாங்க. சரி ரியா தான் கூவிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, நீ வந்துட்டு சண்டையை தடுக்கதானே பார்க்கணும், ஏன் சண்டையை உருவாக்குற, என்னோட கேள்வியே தான். ஸோ அங்க வந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில எல்லாருமே வந்து சண்டை போட்டு கடைசியில சமாதானம் ஆகுற மாதிரி சமாதானம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும், ஏன்னா இந்த டாபிக்கே லவ் தானே, ஸோ லவ் டாபிக் வந்துட்டு பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா இதெல்லாம் பிளான் பண்ணி அவங்க எல்லாம் வந்துட்டு கை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஏதாவது பண்ண விடாம சொல்லுவாங்க. பட் பண்ண விடாம சொல்ல அந்த டைம் வந்து நம்ம அடுத்த ஒரு கோல்டு வார் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நன்றி வணக்கம். இது மாஸ்டர் 15 மினிட்ஸ் வந்து நான் உங்கள் மாஸ்டர் போறேன். நன்றி வணக்கம், பாய். இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்துட்டு பிக் பாஸால ஸோ என்டர்டெயின்மெண்டா இருக்குது. That's it.